ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்கவே இல்லை, ரொம்ப ஆவரேஜான காலேஜ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இந்த அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்ன்ற வீடியோ பார்க்கலாம். நாளைக்கு ஜூலை 31 அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வரும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜூலை 31 இருந்து ஆகஸ்ட் 4க்குள்ள எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ் நீங்க ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும், உங்க சர்டிஃபிகேட்ஸ் பிளஸ் மினிமம் ஃபீஸோட. இதுவே நீங்க அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்திருந்தீங்கன்னா உங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல எந்த டிஎஃப் சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க ரிப்போர்ட் பண்ண போகும்போது உங்க ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் மேக்ஸிமம் நீங்க 25,000 கொண்டு போனா போதும். இதுவே உங்களுக்கு பிஎம்எஸ் ஸ்காலர்ஷிப் இருக்குன்னா நீங்க அந்த 25,000 கொண்டு போக தேவையில்லை. அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்கன்னா அந்த 25,000 கட்ட தேவையில்லை. உங்க ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல நீங்க எவ்வளவு அமௌண்ட் கொண்டு போகணும்ன்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இது மேக்ஸிமம் 20,000 குள்ள தான் இருக்கும். டிஎஃப்சி சென்டர்ல நீங்க ரிப்போர்ட் பண்றதுக்கு ஜூலை 31 இருந்து ஆகஸ்ட் 4க்கு உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த டைமுக்கு அப்புறம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு சீட் கிடைக்காது. அப்வர்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எந்த காலேஜ் கிடைச்சிருக்கோ அந்த காலேஜ் நீங்க ரிப்போர்ட் பண்ணா போதும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸும் நீங்க கட்டின பணமும் அந்த காலேஜ் டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். நீங்க டிஎஃப்சில கட்டின மணி உங்க ஃபீஸ்ல மைனஸ் ஆயிடும். ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க ரவுண்ட் 3 கவுன்சிலிங் ஸ்டூடெண்டா இருந்து உங்களுக்கு டிஎன்ஏ அட்மிஷன் கைடன்ஸ் வேணும், இல்ல சாய்ஸ் ஃபில்லிங் டவுட்ஸ் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி கால் பண்ணுங்க. டிஎன்ஏ அப்டேட் 5 மினிட்ஸ் லேட்டா செஞ்சதுனால கிட்டத்தட்ட 1000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல அவங்க ட்ரீம் காலேஜ் மிஸ் பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி முக்கியமான டிஎன்ஏ அப்டேட்ஸ், சீக்ரெட் டிப்ஸ், அலாட்மெண்ட் டாக்ஸ்னு சொல்லிட்டு அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. அவங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பயோல லிங்க் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.